பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க.
பார்த்திருக்கும் புடவை இன்னா நடு நடுங்கும் பூமியையே பார்த்திருக்கும் புடவை இன்னா நடு நடுங்கும் சிரிக்க சொன்ன காது கேட்கும் சீமச்சாமி எந்த சீதைக்கோ இவர் ஒரு நாள் ராமசாமி அசம்போ சங்கர மகதேவா சாம்பதா சிவ குருதேவா சம்போ சங்கர மகதேவா சாம்பதா சிவ குருதேவா போதை வந்த என்ன செய்யும் சின்னச்சாமி சம்போ சங்கர மகதேவா சாம்பதா சிவ குருதேவா சம்போ சங்கர மகதேவா சாம்பதா சிவ குருதேவா தாலியிட்டு மனைவி இன்னு ஒருத்தி வந்தா ஆலையிட்டு தாலியிட்டு மனைவி இன்னு ஒருத்தி வந்தா என்ன அண்ணன் கேட்க மாட்டார் ஏழைச்சாமி அவளை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார் கோழைச்சாமி சூரனுக்கரையில் இருக்கிற சாமி உட்கார்ந்தபடியே ரசிக்கிற சாமி
பேரிலே கல்யாண ஊர்வலம் உல்லாசம் ஆயிரம் மங்களமேளம் பொங்கி முழங்க மணமகள் வந்தாள் தங்கத்தேரிலே மல்லிகை பூவிலும் மெல்லிய மாது மயங்கி விட்டாளே உன் பேரிலே அவள் அண்ணனடே பின்னலிட வந்தாளா என் அண்ணனிடம் கண்ணிரண்டை தந்தாளா அவள் அண்ணனடே பின்னலிட வந்தாளா என் அண்ணனிடம் கண்ணிரண்டை தந்தாளா அந்த அங்கைய கண்ணியை பார்த்து அண்ணன் சங்கதி சொன்னதை கேட்டு அந்த அங்கையர் கண்ணியை பார்த்து அண்ணன் சங்கதி சொன்னதை கேட்டு நெஞ்சிற்குள்ளே எழுந்தது பாட்டு அது தட்டிலே தாலாட்டு ஆரி ஆரி ரரரரோ ஆரி ரரரரோ ஆரி ரரரோ ஆரி ஆரி ரரரரோ ஆரி ரரரரோ ஆரி ரரரோ மங்கள மேளம் பொங்கி முழங்க மணமகள் வந்தாள் தங்கத்தேரிலே மல்லிகை பூவிலும் மெல்லிய மாது மயங்கி விட்டாளே உன் பேரிலே கல்யாண ஊர்வலம் உல்லாசம் ஆயிரம் நல்ல அத்தை இவள் பெண்மகளை பெற்றாளா அதை அண்ணன் மகன் கண்ணனுக்கே விற்றாளா நல்ல அத்தை இவள் பெண்மகளை பெற்றாளா அதை அண்ணன் மகன் கண்ணனுக்கே விற்றாளா தமிழ் குமரன் வள்ளியை போலே அவர் புலவி கொண்டதனாலே தமிழ் குமரன் வள்ளியை போலே அவர் புலவி கொண்டதனாலே அங்கு தழைத்து வந்தது குழவி அதை தழுவி கொண்டால் கிழவி மங்கள மேளம் பொங்கி முழங்க மணமகள் வந்தாள் தங்கத்தேரிலே மல்லிகை பூவிலும் மெல்லிய மாது மயங்கி விட்டாளே உன் பேரிலே கல்யாண ஊர்வலம் உல்லாசம் ஆயிரம் நெஞ்சத்திலே நீ நேற்று
ஒரு நாள் அந்த திருநாள் உந்தன் மணநாள் தான் வாரானோ. கொஞ்சம் புரியும்படி சொல்லு. காதல் என்றால் என்ன கொஞ்சம் புரியும்படி சொல்லு, கொஞ்சம் புரியும்படி சொல்லு. ஆணும் பெண்ணும் பேசிக் கொள்ளும் சொல்லு, அது கண்களாலே ஆணும் பெண்ணும் பேசிக் கொள்ளும் சொல்லு. கல்யாணம் என்னவென்று விளக்கு, பெண் கழுத்தில் கொடி போடும் ஒரு சடங்கு. கல்யாணம் என்னவென்று விளக்கு, பெண் கழுத்தில் கொடி போடும் ஒரு சடங்கு. ஓஹோ அப்படியா? இன்னொன்னு, தைரியத்துக்கு ஒரு சந்தேகம் கேளு கண்மணி, அது தீரும்படி பதிலை எனக்கு சொல்லு அம்மணி. காதல் செய்த பின்னே கல்யாணம் செய்வதா, இல்ல கல்யாணம் செய்த பின்னே காதல் செய்வதா? காதல் செய்த பின்னே கல்யாணம் செய்வதா, இல்ல கல்யாணம் செய்த பின்னே காதல் செய்வதா? எக்கச்சக்கமான கேள்வி கேட்டு போட்டீங்க, எந்த தினமும் எந்த நாளில் நடப்பதை தாங்க. எக்கச்சக்கமான கேள்வி கேட்டு போட்டீங்க, இந்த எந்த தினமும் எந்த நாளில் நடப்பதை தாங்க. ஓஹோ அப்படியா? கொஞ்சம் இரு. தைரியத்துக்கு ஒரு சந்தேகம் கேளு கண்மணி, அது தீரும்படி பதிலை எனக்கு சொல்லு அம்மணி. கல்யாணம் பண்ணுவது எதுக்காக, அதன் காரணத்தை சொல்ல வேணும் கணக்காக. உங்க அக்கா வயிற்றில் 3 மாதமாக வளருது, அந்த முத்து இன்னும் 7ஆம் மாதம் பிறக்க போகுது. உங்க அக்கா வயிற்றில் 3 மாதமாக வளருது, அந்த முத்து இன்னும் 7ஆம் மாதம் பிறக்க போகுது. அது ஆசையாக மாமாவனே அழைக்க போகுது, அது ஆசையாக மாமாவனே அழைக்க போகுது. அப்போ விஷயம் உங்களுக்கு புரிஞ்சு போகுது. கண்ணை போல தன்னை காக்கும் அன்னை தந்தையே, உணர்வு சொன்ன சொல்லை போற்ற வேணும் தூய சிந்தையே. கண்ணை போல தன்னை காக்கும் அன்னை தந்தையே, உணர்வு சொன்ன சொல்லை போற்ற வேணும் தூய சிந்தையே. இதுவே அறிவுடைமை, ஒரு கண்ணியின் கடமை, இதுவே அறிவுடைமை. முன்னும் பின்னும் எண்ணி பார்த்து நடந்திட வேண்டும், முன்னும் பின்னும் எண்ணி பார்த்து நடந்திட வேண்டும். கண்ணை காதை வாயில் எடக்கும் தன்மையும் வேண்டும், கண்ணை காதை வாயில் எடக்கும் தன்மையும் வேண்டும். பொன்னில் பொருளில் ஆசை இருந்து இருந்திட வேண்டும், பொன்னில் பொருளில் ஆசை இருந்து இருந்திட வேண்டும். போதும் என்ற மனதுடனே மகிழ்ந்திட வேண்டும், போதும் என்ற மனதுடனே மகிழ்ந்திட வேண்டும். இதுவே அறிவுடைமை, ஒரு கண்ணியின் கடமை, இதுவே அறிவுடைமை. அடங்கி ஒடுங்கி அன்பு காட்டும் பண்பு இல்லாது, அடங்கி ஒடுங்கி அன்பு காட்டும் பண்பு இல்லாது, கூணும் அணிப்பணியால் வந்து
போற்றிட வேண்டும் புன்னகையை பொன்னகையாய் போற்றிட வேண்டும் நல்ல புத்திசாலை என்னும் தேவை ஏற்றிட வேண்டும் நல்ல புத்திசாலை என்னும் தேவை ஏற்றிட வேண்டும் கண்ணகி போல் கற்பவரை காத்திட வேண்டும் கண்ணகி போல் கற்பவரை காத்திட வேண்டும் பணக்கார பெண்கள் கூட்டுறவை விலக்கிட வேண்டும் பணக்கார பெண்கள் கூட்டுறவை விலக்கிட வேண்டும் இதுவே அறிவுடைமை ஒரு கண்ணியின் கடமை இதுவே அறிவுடைமை ஒரு கண்ணியின் கடமை பொண்டாட்டி மாயவனாம் கண்ணனுக்கும் ரெண்டு பொண்டாட்டி சாமிக்கெல்லாம் சம்சாரம் ரெண்டு இருக்கு ஆசாமிகளே உங்களுக்கு என்ன இருக்கு பிள்ளையர போல நீங்க இருக்கலாமா பிள்ளையர போல நீங்க இருக்கலாமா பொம்பளைய பார்த்தாலே வெறுக்கலாமா சாரி 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 பட்டணத்து மாமா புத்திக்கிடலாமா புடவை மேல கோவமா பொண்ணு செஞ்ச பாவமா புடவை மேல கோவமா பொண்ணு செஞ்ச பாவமா தாய் இல்லாம பிறந்தவங்க யார் இருக்காங்க தாய் குலந்தான் தெய்வம் என்று பேர் எடுத்தாங்க தாய் இல்லாம பிறந்தவங்க யார் இருக்காங்க தாய் குலந்தான் தெய்வம் என்று பேர் எடுத்தாங்க